Hi guys, welcome back to Sanjeev Ventures. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சஞ்சீவ் வெஞ்சர்ஸ் யூடியூப் சேனல்லையே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ நம்ம போட்டதே இல்லை. அதுவும் ஒரு பிளேட் அன்பாக்சிங் வீடியோ. அது என்ன பிளேட் சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோவோட போட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆஸ்ட்ரல்ஸ் பிரிகன் தான் அந்த பிளேடு. உங்களை பாதி பேர் தெரிஞ்சிருக்கும், பிளேட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் ஆல்ரெடி பிரிச்சுட்டேன், ஏன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறக்காக ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். ஐயோமா, ஜஸ்ட் மிஸ் கோபுரம். அதுவும் ஸ்டாண்ட் இல்லாமல் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு அட்டையை வச்சு தான் ஸ்டாண்டே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிடலாமா? உள்ளனா ஒரு பாக்ஸ் இருக்குது. இது வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணேன், அதுக்கப்புறம் உள்ளே ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணிட்டேன், ஆனால் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். இந்த பிளேட் தான் இது. வேறு இந்த பிளேட் தான் இந்த பாக்ஸில் தான் இருக்குது. நான் வந்து என்ன நினச்சேன்னா வெளியே அந்த பிளேட் ஃபோட்டோ போட்டு அழகாக ஒரு பாக்ஸில் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். இந்த மாதிரியே கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, அதுதான் நல்லா இருக்கும் பார்க்க. இதுங்க பிளேட் இதை போட்டிருக்கு. ஃப்ளேம் பிராண்ட். இது வெறும் ஃப்ளேம் பிராண்டு. பழைய அட்டை நினைக்கிறேன், இந்த மாதிரி நினச்சிருக்கு. இது வெறும் ஃப்ளேம் பிராண்டு. டக்கடாட்டோமி இல்லை. டக்கடாட்டோமி அப்படின்னா என்னென்னா தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். டக்கடாட்டோமிங்கிறது ஒரு ரியல் பிராண்டு, பிளேடுக்கான ரியல் பிராண்டு. இது அது இல்லை, ஃப்ளேம் பிராண்ட் தான். இங்கே போட்டிருக்கு FLAME ஃப்ளேமு. பக்கத்து இல்லை, பயங்கர சத்தமாக இருக்குது, அதான் எடுக்க முடியல. அப்புறம் ஏதோ BU ஏதோ இது தெரியும், DBயோடது. DB பிளேட்ஸ் தான். அது ஒன்று தான் வாங்கியிருக்கோம். DB பிளேட்ஸ் தான், அதை DBன்னு போட்டிருக்கு போல். இது ஜப்பானீஸில் எழுதியிருக்கு, ஏதோ போட்டிருக்காங்க. பின்னாடி அவ்வளோ எதுவும் போடுறது படிக்கணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. பிளேட் லேயர் ஸ்டைல் மெட்டல் ஃபிக்ஷன் எது எனக்கு சுத்தமாக புரியல. அதே மாதிரி 3 வயசு கீழே இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் அண்டர் 3 years நாட் பார்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான். இது பின்னாடி அவ்வளோதான், எதுவுமே இல்லை. ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்ல மறந்துட்டேன். இது வந்து DB லான்ச்சரோடு வாங்கியிருக்கேன். DB லான்ச்சர் ஏன்னு உங்களுக்கு தெரியும், பழைய வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. நம்மளோட உடந்து போச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ போட்டிருக்கு ஸ்டிக்கர்ஸ், ஃப்ரேம் ஸ்டிக்கர்ஸ் தான். கொஞ்ச நாட்டிலே போயிடும், ஆனால் நம்மளுக்கு ஒட்ட தேவையில்லை. அதே மாதிரி இந்த பாக்ஸ்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, என்னென்னு பார்த்துருவோம். இதை போட்டுருவோம். இது என்னன்னா கசிங்கி போயிருக்கு, நான் தான் கிழிச்சிருப்பேன்னு வையேன். இது என்னன்னா இதை பற்றி போட்டிருக்கு. ஃப்ளோடு 5 நகர் மெயின் ரோடு நியர். ஓகே, அது தேவையில்லை நமக்கு. இது வந்து ஸ்டிக்கர்ஸ். இதுக்குள்ளே தான் நம்ம பிளேட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரியே அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், அதான் கிழிஞ்சு போயிருக்கு. உங்களுக்காக இருக்கேன். இந்த பாக்ஸ் இது போடுறதுக்கு தேவைப்படும். இங்கே வச்சுருவோம். இங்கே வச்சுருவோமா? இல்லை, இங்கே வச்சுருவோம். இங்கே வச்சுருக்கேன். ஐயோ, எங்கே போடுறதுன்னு தெரில. ஏன்னா நான் வீட்டில் உட்காந்துருக்கேன். அதாவது சைடில் மேலே லைட்ஸ் இருக்குது, அதனால் இங்கே தான் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், ஏண்டா நீ அன்றைக்கி என்ன பெரிய இவன் மாதிரி ஆஸ்ட்ரல்ஸ் கொடுக்குறேன் ஃபேவரட் பிளேடு, அதான் நான் வாங்க போகிறேன், அதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும், 48 மூடு இருக்குது அப்படிலாம் சொல்லி. அதுவும் இல்லை, இதை பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது. ஸ்ட்ரிங் லான்ச். இது எப்படின்னா இது போட்டால் திருப்பி வந்துடும். நம்ம பழைய மாதிரி இருக்கோ லான்ச்சர் இல்லை, சூப்பராக இருக்கும். லெஃப்ட் ரைட்டு மாடும். ஆமாம், மாடும். இது எப்படி மாற்றுன்னு தெரில. நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, பழைய வீடியோஸ்லாம் பார்த்தவங்க ஆஸ்ட்ரல்ஸ் பிடிக்குதான் பெஸ்ட் பிளேடு 48 மூடு இருக்குது, அந்த மாதிரி எந்த பிளேடு இல்லை, அதுக்காக வாங்கலாம் எனக்கு லூசு போயிடலாடா நீ அப்படின்னா. அது வந்து 48 மூடு இருக்கிறது ஓகே தாங்க. 48 மூடு இருக்கிறது ஓகே தான். பட் அதில் எல்லா மூடுமே அது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது, ஸ்ட்ராங்காகவே இருக்காது. ஆனால் இதில் வெறும்
16 மூடு தான் இருக்குது. ஆனால் அது பங்கமாக இருக்கும். லெஃப்ட்லேயும் சுட்டும் ரைட்லேயும் சுட்டும். அதான் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போவில் இருக்க இது கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணணும்னு கூட நான் தெரில. இதுக்கு மட்டும் தான் நான் வீடியோ பார்த்தேன். பாக்கெட் டோன் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அதில் மட்டும் 16 மூட் வீடியோ பார்த்தேன். ஆனால் இது எப்படி சுற்றணும், எந்த பக்கம் சுற்றணும்னு சத்தியமாக எனக்கு ஒன்றும் தெரில. ஆனால் இதை பற்றி பார்ப்போம். மொத்தம் இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதை நான் காட்டுறேன். இந்த லேயர் இருக்குங்களே, இந்த லேயர் நம்ம தனியாக கூட கழட்டலாம். இந்த இடம் இருக்குங்களா, இந்த இடத்த பண்ணிட்டு இந்த பக்கம் இப்படி பண்ணிட்டு நான் இந்த லேயர் தனியாக ஓடும். இது ரைட்டு, இது ரெண்டுமே ரைட் லெஃப்ட்டில் சுற்றிக்கலாம். இது வந்து சிப்பு. இந்த இது மேலே போட்டால் ஹை மோடு, இதில் போட்டால் லோ மோட்லேயே போட்டு சுற்றி பார்ப்போம். இது ஃப்ளேம் பேடாங்கங்கிறதுனால எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது சரியா. ஆனால் டக்கரா டோமினா நல்ல குவாலிட்டியோடு இருக்கும். ஏன்னா போயிடுச்சு. நல்லா அமுக்க வேண்டியதாக இருக்குது. இதை பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது. ஃபேக்கு தான். நல்லா ஷைனிங்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சவுண்டு வேட கண்டுக்காதீங்க. இது வந்து நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. நல்லா குண்டாக ஸ்டைலாக இருக்குது. நல்லா இருக்குது. வச்சுருவோம். இது தாங்க இந்த பிளேடு இது பிடிச்சது. இதில் வந்து எங்களோட உங்களுக்கு சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் இதில் வர சொன்னால் எங்கடா வருது உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று தெரியுதுங்களா உங்களுக்கு? அதை நீங்கள் இப்படி தூக்கி விடணும். என்னது தூக்கி விட்டிங்கன்னா இதை அப்படி ரொட்டேட் பண்ண முடியும். அழகாக ரொட்டேட் பண்ணலாம். என்னென்ன மூடுன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து ஸ்டமினாவோடது. இதுதான் எனக்கு என்னன்னே தெரில. இது வந்து சரியா எனக்கு என்னன்னு தெரில. ஆனால் நான் பார்க்குறேன். பார்த்துக்கோங்க. இது ஸ்டமினா மோடு. என்னன்னு தெரில. இது வந்து டிஃபென்ஸ் மோடு. இது வந்து அட்டாக் மோடு. ஃபஸ்ட் நம்ம ஸ்டமினா மோட்லேருந்து ஆரம்பிப்போம். இது என்னதுன்னு எனக்கு தெரில. நான் வேணால் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு வேணால் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஆயிடும். ஃபஸ்ட் நம்ம ஒரு வாட்டி பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இது காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் நார்மலாக வாங்கினா 439 ஆகும். அதாவது நார்மலாக இது இந்த பிளேபிளேட் மட்டும் வேணும், எனக்கு எந்த லான்ச்சருமே வேணாம், ரிக்கோ கூட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 439 ஆகும். இந்த லான்ச்சரோடு சேர்த்து நான் வாங்கினேன். ஏன்னா இந்த லான்ச்சர் எனக்கு கண்டிப்பாக வேணும். அந்த லான்ச்சர் நம்மளை பழசு உடஞ்சிடுச்சு உங்களுக்கு தெரியும். அந்த லான்ச்சர் வேணுங்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து 639. அப்போனா இது 200 வந்திருக்கு. 200 ப்ரைஸு. இது வந்து ரெண்டுமே டக்கரா டோமி கிடையாது. ஏன்னா டக்கரா டோமி வந்து இது வந்து ஒரு 5000 2000 கிட்ட ஓடும். ஏன்னா டக்கரா டோமினா அவ்வளோ இதுவும் ஒரு 200 இருக்கா, 1000 ருபீஸ் வந்துடும் டக்கரா டோமினா. ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இது மொத்தம் 339 இல்லை, நாங்கள் 639 இல்லை, 639 சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஆனால் 700 பே பண்ண சொல்லிட்டாங்க. ஆன்லைனில் பண்ணியிருந்தாலும் 700 தான் வந்திருக்கும். சரி ஒரு வாட்டி சும்மா விட்டு பார்ப்போம். லோ மோடில் ரைட்டில் இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, இது நேரம் இதில் பார்க்க மாட்டேறேங்க, இதை பார்க்க மாட்டேறேன். கேமரா வழியாக அதை பார்க்குறதுனால கடுப்பாக இருக்குது. போட்டோம், சுற்றி பார்ப்போம். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது ஒரு நிமிஷம். வலிக்குது. இது சீக்கிரம் பஸ்ட்டும் ஆக்காதுன்னு நினைக்கிறேன். 3, 2, 1. ஸ்டமினா மோடு நார்மல், மற்ற மோடுலாம் நல்லாயிருக்கும். ஸ்டமினா மோடு கொஞ்சம் இதாக இருக்கும், டஸ்ட்டு, அதுதான் இப்படி ஆகுது. ஸ்டமினா மோடுங்கிறதுனால ஸ்டமினா பில்ட் பண்ணுறக்காக யாரையும் போய் அடிக்காது. அது ஸ்டமினா பில்ட் பண்ணிக்கினே தான் இருக்கும். இது மேலே இருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லோ, ப்ளூவு, ரெட்டு, ஆரஞ்சு அதெல்லாம் கலந்து சூப்பராக தெரியும். நல்லா சுற்றுது. நம்ம இன்னொரு பிளேடோட வச்சுருந்தாங்க கைஸா, ஜஸ்ட் கிலேஸு. அது கூட இது கூட சண்டை போட முடியுது.
வந்து ஸ்டெமினா மோட் பார்த்தாச்சு. அதை திரும்பி கழட்டிட்டு அந்த பட்டன் சொல்லியிருந்தேன்ல அதை எடுத்துட்டு தோ இந்த மூடில் வச்சு நம்ம சண்டை போடுவோம். சூப்பரான மூட். என்ன மூணே தெரில. எனக்கு தெரிஞ்சு டிஃபென்ஸ் நினைக்கிறேன். டிஃபென்ஸ் இதில் எனக்கு என்னன்னு சரியா தெரில. நான் வேணால் சொல்கிறேன் உங்ககிட்ட அப்புறமா. வெளியே சுத்த போகுது, வெளியே போகுது. எப்போ அல்டிமேட்டாக சுற்றுதே. என்ன மூடுன்னு தெரியலையே அது. சே, நான் ஸ்லோவாக தான் அதுக்கும் நான் இவ்வளோ தான் பண்ணேன். அதுக்கே இப்படி இவன் அப்படியே இந்த மூட் பார்த்தீங்கன்னா எடுத்தமா இருக்குது. அதுதான் அது பிளேபிளேட் இருக்குமே. எனக்கு இந்த பிளேபிளேட் இருக்குது. நம்மளோட இன்னும் ப்ளூ கலர் பிளேட் அடிச்சுருந்தாங்க. அந்த பிளேபிளேட் மாதிரி இருக்குது. ஸ்பீடாக சுத்தம். கேஜி இருந்ததுனால தான் வெளியே போயிடுது. ஸ்பீடாக சுத்தம். ஆனால் கீழே வந்துடும். பவர் போய் கீழே வந்துடும் ஸ்டெமினா இல்லாமல். இருங்க, எங்கே இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுக்குது. நம்மளோட அந்த ப்ளூ கலர் பிளேபிளேட்டில் வந்து ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுக்கும். ஏன்னா அந்த சிப்பு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இது நார்மலாகவே சூப்பராக கொடுக்குது. இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மோட் டிஃபென்ஸ் மோட். நீங்கள் இது எதிர்பார்த்தீங்களா? இதுவே பயங்கர சுற்றினா அட்டாக் எப்படி சுற்றும். நம்மகிட்ட கேஜ் இல்லை, உங்களுக்கே தெரியும். அதனால தான் நம்மளோட அந்த ப்ளூ கலர் பிளேபிளேட் வச்சு நம்மளால் சண்டை போட முடியல. அது உங்கள் பாதி பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு கூகுளில் பார்த்து வச்சுருக்கேன். அதை வாங்கலாம். இது என்னென்னா இதே மாற்றிடுவேன். ஒரு ஒயிட் கலரில் சூப்பராக 699 நினைக்கிறேன். 699 700 தான் வாங்குவாங்க, அது தெரியும். அதான் 699 சும்மா சொல்கிறது தான். சுற்றுவோம். சார்ஜோட கம்மியாக இருக்குது. டிஃபென்ஸை பார்த்துக்கோங்க. டிஃபென்ஸு எங்கேயும் போய் சுற்றாமல் டேரெக்டாக சென்டர் போய் பிடிச்சிட்டான். எங்கேயுமே போகல, இந்த பக்கமாக அந்த பக்கம் எங்கேயுமே போகல, டேரெக்டாக சென்டரு. 5 நிமிஷம் முடிஞ்சு அதுக்குள்ளே ஸ்லோ ஆகிடுச்சு கேஸ். நான் எவனாச்சும் வந்து அடிக்கணுமா? அதே மாதிரி இந்த பிளேபிளேட் கூட நம்மளோட அக்கீலேஸ் இருக்குல்ல, நார்மல் அக்கீலேஸு நம்ம வச்சுருக்கோம்ல ரெட் கலரு. சில பேர் ரெட் கலர் ப்ளூ கலர் சொன்னால் தான் தெரியும். நான் ரெட் கலர் பிளேபிளேடுன்னு சொல்லிடுறேன். ரெட் கலர் பிளேபிளேட் கூட இதை வச்சு சண்டையே போட முடியாது. நீங்கள் எவ்வளோ பவர் லான்ச்சரை வச்சு கூட இதுதான் லாஸ்ட்டு. இதை தவிர ஸ்ட்ராங்கான லான்ச்சரு எனக்கு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல. இதோட ஸ்ட்ராங்கான லான்ச்சர் இல்லவே இல்லை. வரலாம், எதிர்காலத்தில் வரலாம். ஆனால் இப்போதைக்கு இதுதான் டிபி லான்ச்சர் தான். இது நல்லா தான் சுற்றுது, ஆனால் சீக்கிரமாக போன மாதிரி இருக்குல்ல. அடுத்து என்னோடய ஃபேவரட், எல்லாருக்கும் சீக்கிரமாக வாயில் வர நேம் அட்டாக் மோட். அட்டாக் மோட் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. சில பிளேபிளேட்ஸ்க்கெல்லாம் ஒரே ஒரு மோட் அட்டாக்னா அட்டாக் மட்டும் பண்ணும், டிஃபென்ஸ்னால் டிஃபென்ஸ் மட்டும் பண்ணும். ஆனால் இந்த பிளேபிளேடுக்கு அதெல்லாம் தெரியாது, எல்லாமே பண்ணும். கண்டுபிடிச்சினேன். என்னோட தெரியாமல் இருந்துன்னு சொன்னேன்ல, அது வந்து டிஃபென்ஸு தான் நினைக்கிறேன். டிஃபென்ஸில் ஒரு வகைன்னு நினைக்கிறேன். இப்போ அட்டாக்கு ஸ்பீடாக விட்டு பார்ப்போம். இதுதான் அட்டாக் பிளேபிளேட்ஸா? சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. ஸ்லோவாக தான் சுற்றி விட்டேன். எதுக்கே நல்லா போகுதுங்க. சென்டர்டு அட்டாக் பிளேபிளேட்ஸ் நிறைய டைம் சென்டர்டு வராது. சென்டர்டு வந்தாலும் அதுக்கு வந்து பவர் கம்மியானனால தான் சென்டர்டு வரும். பவர் இல்லைனா இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கோம். சென்டர்டு வந்துடுச்சு. இப்போ இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுவோம். இது ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்கோம். நேற்று தான் கையை விட்டேன், கை வலிக்குது. இன்னும் இப்போ வரைக்கும் வலிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ விட்டு போப்போம் ஸ்பீடாக. வெளியே வடக்க போது பாருங்க, கேமரா வந்து டப்புன்னு ஒரு அடி அடிக்க போகுது. எங்கள் அம்மா ஃபோன் உடைய போகுது. கேமரான்னு சொல்லுவேன், அம்மா ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். என் ஃபோன்னா கேவலமான குவாலிட்டியில் வரும். அதுவும் 1800 குவாலிட்டியில் எடுத்துகிட்ருக்கேன். அப்போயும் இப்படி தான் தெரியுது. சூப்பர். இந்த பிளேபிளேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளோட அக்லியஸ் பிளேபிளேட் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உடைய நிமிஷம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஐயோ ஒன்று சொல்ல மாட்டேங்கப்பா. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னும் 300 அடிக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். 200 அடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தான். 300 அடிச்சிடலாம். பாய். எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என் அம்மா ஃபோனு வந்து அந்த பிளேபிளேட் அடித்து ஒட்டஞ்சிருக்கும். சரி அதை விடுங்க, டெக்னிக்கல் இஷ்யூ, ஃபோன் விழுந்துருச்சு. நான் தான் தள்ளி விட்டேன், அதெல்லாம் பேசக்கூடாது. ஓகே நம்ம அந்த 2 பிளேபிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது என்னன்னா, ஐயோ எது மறந்துடுச்சு.
இது வந்து இந்த பிளேபிளேட் நம்ம கண்டிக்கவே வேணாம். இது சும்மாவே அந்த பிளேபிளேட் வச்சு சுற்றினாலே வெளியே போகும், உங்களுக்கே தெரியும். அதில் இந்த லான்ச்சர் இது எவ்வளோ பவர்ஃபுல் நடக்குதா தெரியும். பவர்ஃபுல் லான்ச்சர் வச்சு சுற்றினோன்னா எங்கேயோ அமெரிக்காவுக்கு போயிடும், அந்த மாதிரி பண்ணுவான். இந்த பிளேபிளேடை வச்சு இந்த பிளேபிளேடு கூட சண்டை போடலாம், பட் இது தோற்றுடும். என்ன தான் நீங்கள் பண்ணாலும் இது தோற்றுரும். ஏன்னா இது நார்மலான ஃபஸ்ட் ஜென் ஓகேங்களா. ஃபஸ்ட் ஜென் பிளேபிளேடு ஃபஸ்ட்டு இதான் உருவாக்கினான் அவன். அது அக்கிலஸோட ஓனர் வந்து இதான் ஃபஸ்ட்டு உருவாக்கினான். அதனால் இதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட்டு இல்லை ஓகேங்களா, ஸ்ட்ராங் இல்லை இந்த அளவுக்கு. இது வந்து அவன்லேயே லாஸ்ட்டில் 2வது பிளேடு. இது கூட இதை விட இதை பவர்ஃபுல்லு, பட் நம்மகிட்ட அந்த கேஜ் இல்லாதனால இது எப்போ பார்த்தாலும் வின் ஆகிட்டு இருக்கு, இவன் தோற்றுக்கினே இருக்கான். அந்த சீரீஸ் படியும் இவன் தான் தோப்பான், இவன் தான் ஜெயிப்பான். இவன் தேர்டு ஜென் பிளேடு. ஆனால் ஃபஸ்ட் ஜென் கூட இவன் மட்டும்தான் தோப்பான், அவ்வளோ நல்லா இருக்காது வந்து. ஓகே இது தோற்றுரும், பட் இதை வச்சு பேட்டில் போட முடியாது கைஸ். ஏன்னா இது கூட இதை வச்சு அடித்தோம்னா கண்டிப்பாக தோற்றுரும், வெளியே போயிடும். அவ்வளோ மொக்கன்னு சொல்ல முடியாது, நல்ல பிளேடு. பட் அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணோம்னா அதான் ஜெயிக்கும், ஏன்னா அது நல்ல பிளேடு. அது எந்த மாதிரியான பிளேடுனா காட்டுறேன். இது வந்து நிறையா பயங்கர வெயிட்டாக இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்குது. இது வெயிட்டாகவும் இருக்குது, அது வெயிட்டும் இல்லை. அதே மாதிரி இதுக்கு மூட்ஸ்லாம் எடுக்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது கிட்டே பண்ணிக்கலாம், லோ மூடு ஹை மூடு அந்த மாதிரிலாம் மூடுலாம் இருக்குது. பட் அது நம்மளுக்கு ஒர்க் ஆகாது சரியா. ஏன்னா இது வந்து கிரேட்டஸ்ட் டஃபில்னு ஒரு பிளேட் இருக்குது, அதுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட டிப்பு வந்து உள்ளே போகும் வெளியே விடும் அதுக்கு. ஆனால் இதுக்கு அந்த மாதிரி வராது. அதே மாதிரி 5 நிமிஷம் பண்ணிடலாம். அதேமாதிரி ரொம்ப வீக்கான பிளேடுன்னு சொல்லலாம். வீக்கான பிளேடு இதை பொறுத்த வரைக்கும் அது வீக்கான பிளேடு. நம்ம இந்த சிப்போடது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நம்ம அடுத்து வந்து 16 மூட்ஸையும், அதாவது இதோட 16 மூட்ஸ் இருக்குன்னு சொன்னால அது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளோட அந்த 16 மூட்ஸ் எல்லாம் எதெல்லாம் எந்த மாதிரி சுற்றணும் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோவாக நம்ம யூடியூப் சேனல்லையே போடுறேன். அது வரைக்கும் பாய்.